ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிம் டு இன்டலெக்சுவல் பியூட்டி. இதை எழுதினவங்க பி.பி. ஷெல்லி. இவர் ஒரு ஃபேமஸ் ரொமான்டிக் போயட். இந்த பர்டிகுலர் போம் 1816 எழுதியிருக்கிறாங்க. இவர் லேக் ஜெனீவாவில் இருந்தப்போ நேச்சரை அட்மையர் பண்ணி, நேச்சர் நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத புரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு பியூட்டியை பற்றி இந்த பர்டிகுலர் போமில் எழுதியிருக்கிறாரு. இது 1817 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் அ 6-week டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலெக்ஷனில், அது ஒரு ட்ராவல் புக் மாதிரி, ஓகேவா? அந்த கலெக்ஷனில் மேரி ஷெல்லியோட சேர்ந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதில் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியானிட்டி இருக்குது இல்லையா, ஷெல்லி ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியானிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பார். அதை தாண்டி ஒரு நியூ ஸ்பிரிச்சுவல் பிலீஃப், நேச்சர்கிட்ட இருந்து நம்ம கடவுளை தேடும்போது அது என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு சீரியஸ் அண்ட் ஆல்சோ ஃபிலாசபிக்கல் டோனில் தான் எழுதியிருக்கிறாங்க, ஓகேவா? இந்த ஹிம் அப்படின்றப்போ கடவுளுக்கான ஒரு துதி பாடல் நம்ம பாடுற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ரேயர் லைக் நேச்சரை இவர் வர்ஷிப் பண்ணுற மாதிரி தான் எழுதியிருப்பார். டோட்டலாக 7 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஈச் ஸ்டான்ஸாலையும் 12 லைன்ஸ் இருக்குது, ஓகேவா? ரெகுலரான ரைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐயாம்பிக் பென்டாமீட்டர் யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. நேச்சுரல் பியூட்டி ஆஃப் சுவிட்சர்லாந்து, ஸ்விஸ்ஸில் அவர் இருக்கும்போது அவருக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வந்துச்சு, நேச்சரை பார்க்கும்போது அந்த ஒரு அன்சீன் பார் அவருக்குள்ள என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றத எழுதியிருப்பாங்க. ஸோ போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் பொயட் ஒரு மிஸ்டீரியஸ் பவர்ஃபுல் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுறாரு, ஓகேவா? அந்த ஜெனீவாவில் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் அவருக்குள்ள ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுது. அவரால் அந்த ஃபீலை பார்க்க முடியல. என்னது அவருக்குள்ள அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுது அப்படின்றத பார்க்க முடியல. பட் ஹி கேன் ஃபீல், ஓகேவா? அவரால் அந்த ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு ஃபோர்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு அது மூவ் ஆகிட்டு இருக்குது. லைக் ஒரு ஜென்டிலான சம்மர் ப்ரீஸ் எப்படி எல்லா இடத்துக்கும் அது மூவ் ஆகுமோ, எல்லா ஃப்ளார்ஸையும் அதை டச் பண்ணுமோ, அதே மாதிரி அது எவ்ரிவேர் சர்க்குலேட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ லைக் மூன்லைட் எப்படி நைட் டைமில் நம்ம பார்க்கும்போது அதோட ஷைன் பிஹைண்ட் அ மவுண்டெயினுக்கு பின்னாடி அந்த மூன்லைட் படும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குமோ, அது எப்படி ஆல் ஓவர் தி மவுண்டெயின் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுமோ, அதே மாதிரி இந்த ஒரு எனர்ஜி வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது எல்லா பர்சன், ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட ஹார்ட் அண்ட் ஆல்சோ ஃபேஸை அதை டச் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது வெளியே ட்ராவல் ஆகிறதுனால நம்மளோட ஃபேஸை டச் பண்ணும் அப்படின்னும், அது ஃபேஸை டச் பண்ணும்போது நம்ம ஹார்ட்டில் அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு ஃபீல் எவர் லாஸ்டிங், லாங் லாஸ்டிங்காக இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. நம்மக்கிட்டேயே அது அப்படியே இருக்காது, அது கண்டிப்பாக கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. லைக் இதை எதோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பியூட்டிஃபுல்லான சில திங்ஸ் நேச்சரில் இருக்குது இல்லையா, லைக் ஈவினிங் கலர்ஸ். ஈவினிங்கில் நம்ம ஸ்கையை பார்க்குறோம் அப்படின்னா அது டார்க் ப்ளூ, பர்பிள், எல்லோ, ஆரஞ்ச், ரெட் இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸில், மல்டிபிள் ஷேட்ஸில் தெரியும் இல்லையா, பார்க்குறதுக்கே ஒரு போர்ட்ரேட் மாதிரி இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஈவினிங் கலர்ஸாக இருக்கட்டும், இல்லை க்ளவுட்ஸ் எல்லாம் ஸ்டார் லைட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய க்ளவுட்ஸ் நைட் டைமில் பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி க்ளவுட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேடிங் மெமரி ஆஃப் மியூசிக்கோட அந்த ஒரு ஃபேடிங் மெமரியாக இருக்கட்டும், இது எல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொஞ்ச நேரத்தில் காணாமல் போகுமோ, அந்த ஈவினிங் கலர்ஸாக இருக்கட்டும், க்ளவுட்ஸ், மியூசிக்கோட மெமரி எல்லாமே கொஞ்ச நேரம் தான் இருக்கும் இல்லையா, லைஃப் லாங் அது இருக்காது. அந்த கொஞ்ச நேரம் பியூட்டியை இது நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இந்த பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அது ரொம்ப ப்ரீஷியஸ். கொஞ்ச நேரம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப ப்ரீஷியஸ் இல்லையா, லைஃப் லாங் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகும்போது ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல் அண்ட் ஆல்சோ ப்ரீஷியஸான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இது ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருக்கிறதுனாலேயே ஈவன் மோர் வேல்யூபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னே நமக்கு தெரியலை, ஜஸ்ட் ஒரு எனர்ஜி, என்னால் அதை சென்ஸ் பண்ண மட்டும்தான் முடியுதுன்றதுனால இன்னும் அது வேல்யூபிளாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொயட் இதை தி ஸ்பிரிட் ஆஃப் பியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? தென் அந்த பியூட்டி கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக நீ சீக்கிரமாக என்னை விட்டு போகிற அப்படின்றதையும் கேட்குறாங்க. இந்த வேர்ல்டில் நீ சக்சீட் ஆகணும், எப்போவுமே இந்த வேர்ல்டில் நீ ஸ்ப்ரெட் ஆகி இருக்கணும், நீ சீக்கிரமாக போகிறதுனால ஒரு எம்டினஸ், ஒரு சேட்னஸ் வேர்ல்டு ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக நீ போகாத, டெம்பரவரியாக இல்லாமல் பெர்மனெண்ட்டாக நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. தென் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரியான
பியூட்டிஃபுல்லான திங்ஸ் லைக் இப்போ சன்லைட்டாக இருக்கட்டும், ரெயின்போவாக இருக்கட்டும், இது எல்லாம் ஏன் எவர்லாஸ்டிங்காக இல்லை அப்படின்றத கேட்டுக்கிறாரு. எல்லாமே பியூட்டிஃபுல்லான திங்ஸ் நேச்சரில் இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு தானே இருக்குது. மூன் வந்து வரணும் அப்படின்னா சன் செட் ஆகணும் இல்லையா? நம்ம சன்ரைஸே எப்போவுமே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னா டார்க்னஸ்னு ஒன்று வராது. எல்லாரும் தூங்குறதுக்கு ஒரு டைமே கிடைக்காது. பட் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இவருக்கு அந்த ஒரு டெம்பரவரியான பியூட்டி எப்போவுமே இருக்கணும், அது ஏன் இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேச்சர் கிட்ட கொஸ்டின் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ எல்லாமே ஏன் கொஞ்ச நேரத்தில் டிஸப்பியர் ஆகிருது அப்படின்றதையும் கேட்குறாரு. கொஞ்ச நேரத்தில் நீ மறைஞ்சு போயிடுறியே, கொஞ்ச நேரம் மட்டும் உன்னோட ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அகெயின் என்ன கொஸ்டின் கேட்குறாரு அப்படின்னா, ஏன் ஹியூமனோட லைஃப்பில் ஃபியர், ட்ரீம்ஸ், டெத், பர்த் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருது? ஒரு ஹியூமன் லைஃப் இருக்கணும் அப்படின்னா அதில் plenty ஆஃப் இமோஷன்ஸ், plenty ஆஃப் ஷேட்ஸ் இருக்கும் இல்லையா? நிறைய விஷயங்களை கடந்து தான் ஒரு லைஃப்பை வந்து ஒரு பர்சன் கம்ப்ளீட் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது எதுக்காக இதெல்லாம் வருது? இது வந்து ஒரு குழந்தை கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு குழந்தை வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் இது எதுக்கு அப்படி இருக்கு? இப்போ தெய்வ திருமகள் மூவி பார்த்துட்டோம் அப்படின்னா, காக்கா ஏன் கருப்பா இருக்கு? மரம்லாம் ஏன் உயரமா இருக்கு? அந்த மாதிரி அந்த குழந்தை கேட்கும் இல்லையா? அதே மாதிரி இவரும் கொஸ்டின் பண்றாரு. லைஃப்ல எதுக்காக இவ்ளோ எமோஷன்ஸ் இருக்கு? டெத், பர்த் இதெல்லாம் எதுக்கு வருது? இந்த மாதிரி கேட்குறாரு. அகெயின் என்ன கேட்குறாரு அப்படின்னா, பீப்பிள் ஏன் நிறைய இமோஷன்ஸை கேரி பண்ணுறாங்க? லைக் லவ், ஹேட், சேட்னஸ், ஹோப் இந்த மாதிரி நிறைய இமோஷன்ஸ் எதுக்காக இருக்குது? எல்லாத்தையுமே ஏன் அவங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி அவருக்குள்ள நேச்சரோடு இருக்கும்போது plenty ஆஃப் கொஷின்ஸ் வருது. ஹியூமன் வந்து என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கிறான், எல்லாமே எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணுறாரு. தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு வைஸ் பர்சன், எவ்வளோ நாலேஜபிளான பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு பொயட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்றைக்குமே அவங்களோட கொஷின்ஸ்க்கு ஹையர் வேர்ல்டுலேருந்து ஆன்சர் வந்ததே கிடையாது. இப்போது இவரை மாதிரி நிறைய பொயட்ஸ் வந்து எழுதியிருக்கலாம் இல்லையா? எதுக்காக இவ்வளோ இமோஷன்ஸ் ஹியூமன் லைஃப்பில் இருக்குது, எதுக்காக ஹியூமன் வந்து இந்த மாதிரியான இமோஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறான், இப்படி அவங்க எது வேணால் எழுதியிருக்கலாம். பட் யாருமே பாரடைஸில் இருந்தோ, காடோ இல்லை எந்த ஒரு டிவைன் சோர்ஸோ அவங்களுக்கு ஆன்சர் பண்ணலை. ஸோ எவ்வளோ பெரிய பர்சனாக இருந்தாலும் ஹையர் வேர்ல்டில் இருந்து அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்கவே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தட் பீப்புளாக இந்த மாதிரி டீமன்ஸ், கோஸ்ட், ஹெவன், ஹெல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். நமக்கு ஆன்சர் வராத இடத்துக்கு நம்மளே வந்து அதுக்கு ஒரு இடம் இருக்கிற மாதிரி, அங்கே ஒருத்தங்க ரூல் பண்ணுற மாதிரியும், அவங்க தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும், அதுதான் ஆஃப்டர் லைஃப், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே யூஸ்லெஸ்ஸான ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்றத சொல்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் இருக்கிறதுனால என்னோட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்கல இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படி யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஐடியாஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக என்னால் என்னோட லைஃப்ல இருந்து இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியாது. எனக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ், சான்ஸ், சேஞ்சஸ் இது எதையுமே என்னோட லைஃப்ல இருந்து என்னால் ரிமூவ் பண்ண முடியாது. எல்லாமே கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் செய்யணும் அப்படின்றதும் அவருக்கு புரியுது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்லி பியூட்டிஸ் லைட். இப்போ பியூட்டியோட லைட், பியூட்டி எதுலெல்லாம் பியூட்டி இருக்குது அப்படின்னா, இப்போது மவுண்டெயின் மேலே இருக்கக்கூடிய மிஸ்ட், பெரிய பெரிய மவுண்டெயினில் தேங்கி இருக்கிற பனித்துளிகள்லாம் பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை நைட் டைமில் நம்ம கேட்கக்கூடிய மியூசிக், அந்த விண்டோட சத்தம், தென் மியூசிக் நைட் டைம் அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தென் மூன் லைட் வந்து ஓடை மேலே அந்த ஸ்ட்ரீமில் வந்து தண்ணி ஓடிட்டு இருக்கும்போது அதில் மூன் லைட் படுறதும், மூனோட அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியறதும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே ஹியூமன் லைஃபுக்கு ஒரு கிரேஸ் அண்ட் ஆல்சோ ட்ரூத்தை வந்து கொண்டு வரும். அது நம்மளோட ட்ரபிளான லைஃப்பை வந்து ஹீல் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ ப்ராப்ளமோடு நீங்கள் இருந்தாலும் நைட் டைமில் நம்ம பீச்சில் போய் உட்காரும்போது கொஞ்சம் ஒரு சாஃப்டான நமக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் கேட்கும்போது மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும், எவ்வளோ கொஷின்ஸோட மனுஷங்க இருந்தாலும், இந்த மாதிரி நேச்சரோட கிரேஸ்ஃபுல்லான விஷயங்களை பார்க்கும்போது அவனோட லைஃப் பியூட்டிஃபுல்லாக மாறும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஃபோர்த்து ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லவ், ஹோப், செல்ஃப் எஸ்டீம் இது எல்லாமே நம்ம லைஃப்பில் வரும் போகும். நிறையா லவ் நம்ம வந்து அது வந்து நாட் ஒன்லி அது ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கிட்டேருந்து வர லவ் மட்டும் கிடையாது. பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், கசின்ஸ் நம்ம யார் வேணால் நம்ம வந்துட்டு அவங்க மேலே ஒரு அன்பு நமக்கு இருக்கலாம். தென் நம்ம நிறையா பேர் மேலே ஹோப் வைப்போம். நமக்கு ட்ரஸ்ட் அப்படின்றது நிறைய பேர் மேலே வரும். செல்ஃப் எஸ்டீம் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு பர்சன் மேலே நம்ம பர்த் டு டெத் வரைக்கும் ஒருத்தங்க மேலே லவ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏதோ ஒரு பாயிண்டில் அவங்கள நம்ம வெறுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அகெயின் நம்ம வந்து பேட்சப் பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு சிச்சுவேஷன் வருது இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. எல்லாருமே பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி தான். எல்லாரும் ஒரு சமயத்தில் வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்க. யாருமே நம்மளோட லைஃப் லாங் ஸ்டே பண்ண மாட்டாங்க. ஒரு சர்டன் டைம் தான்
எல்லாருமே நம்ம கூட ஸ்டே பண்ணுறது, அந்த இமோஷன்ஸ் நம்ம கூட இருக்கிறது எல்லாமே ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் தான் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பியூட்டி அப்படின்றது வந்து இப்போ ஒரு வேளை ஹியூமனோட ஹார்ட்டில் அந்த பியூட்டி ஸ்டே ஆச்சு அப்படின்னா அவன் இம்மார்ட்டலாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் மாறிடுவான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் பியூட்டி அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான சோர்ஸ் இல்லையா, அது இந்த வேர்ல்டே பியூட்டி ஆக்குது. ஸோ அது வந்து ஹியூமனோட ஹார்ட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக அவன் இம்மார்ட்டல் ஆயிடுவான், இறந்தே போக மாட்டான் அப்படின்றது சொல்கிறாரு. ஸோ பியூட்டி அப்படின்றது வந்து ஒரு மெசஞ்சர் மாதிரி. ஓகேவா, இப்போ வந்து லவ் பண்ணுறவங்களோ இல்லை ஒரு கப்பல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பார்ட்னர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும்போது அவங்களோட ஐஸ் எவ்வளோ ஹாப்பினஸால் ஃபில் ஆகி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பியூட்டி உங்ககிட்ட வரும்போது உங்களோட ஐஸ் வந்து ஹாப்பினஸால் ஃபில் ஆகி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து ஹியூமன் தாட்ஸை ஃபீட் பண்ணுது. ஓகேவா, இப்போது எப்படி ஒரு டார்க்கான ஒரு இடத்துக்குள்ளே சின்னதாக ஒரு தீக்குச்சி நம்ம பற்ற வச்சாலும் அந்த ஒரு ஃப்ளேம் வந்து ஒரு பர்டிகுலர் இடம் வரைக்கும் அது லைட் கொடுக்குது இல்லையா, அதை வந்து ரொம்ப அழகான ஒரு இடமா மாற்றுது. அந்த மாதிரி இந்த பியூட்டி அப்படின்றது ஹியூமனோட தாட்ஸை ஃபில் பண்ணுது, அவனோட மைண்டை அழகாக்குது. நம்ம வந்து ரொம்ப டார்க்னஸ்குள்ளே இருக்கோம், அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை பேட் இன்டென்ஷனாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதை வந்து இந்த பியூட்டி நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம லைஃப்குள்ளே என்டர் ஆகும்போது அதில் நம்ம நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணும்போது பியூரிஃபை பண்ணும், நம்மளோட லைஃப்லையும் லைட் அப்படின்ற ஒரு விஷயம் என்டர் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தென் பாயட் வந்து என்ன கேட்டுக்கிறாரு அப்படின்னா, பியூட்டி கிட்ட நீ என்னோட லைஃப்பை விட்டு போகாத, ஒரு வேளை நீ போயிட்ட அப்படின்னா டார்க்னஸ் என்னோட லைஃப்பை ஃபில் பண்ணிடும், அதுக்கப்புறம் டெத் என்டர் ஆகும், அது எனக்கு ஒரு ஃப்ரைட்டன்ட் ஃபீல் கொடுக்கும், என்னால் அந்த ஃபியரை வந்து தாங்கிக்க முடியாது, ஸோ நீ என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. 5th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when he was a boy, அவர் வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது இந்த poet வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நம்ம குழந்தையா இருக்கும்போது நிறையா பேய் கதையெல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இவரும் நிறைய கதையெல்லாம் கேட்டிருக்கிறாரு. அதை கேட்டுட்டு இவர் வந்து தேட ஆரம்பிக்கிறாரு, கோஸ்ட் எங்கே இருக்கும், கண்டிப்பாக டார்க்கான பிளேஸில் தான் இருக்குன்றது அவருக்கு தெரியும். அதனாலேயே நிறைய கேவ்ஸ், உட்ஸ் இந்த மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு நிறையா எதை சொன்னால் பேய் வரும்னு அவருக்கு தெரியுமோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவர் சொல்லி பார்க்குறாரு. எப்படியாவது டெத் பீப்புளோட பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் அவர் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவர் கோஸ்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு. பட் அந்த டார்க்னஸ்குள்ளேருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை, யாருமே வெளியே வரல, இவர்கிட்ட பேசவும் இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து இவருக்கு வந்து புரியுது, ஓகே இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றது அவருக்கு புரியுது. ஏன்னா டார்க்னஸ்லேருந்து அவர் அவ்வளோ கூப்பிட்டும் யாருமே அவருக்கு ஆன்சர் பண்ணலை. ஸோ அப்போ அவர் வந்து லைஃப்பை நல்லா டீப்பாக திங்க் பண்ணும்போது அவருக்கு என்ன புரியுது அப்படின்னா, நேச்சர் தான் ரியாலிட்டி. ஓகேவா, நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது, நம்மளுக்கு பயன்படுத்துறதும் அதுதான், நம்மளை வந்து சேவ் பண்ணுறது, நம்மளை ஹீல் பண்ணுறதும் அதுதான் அப்படின்றது அவருக்கு புரிய வருது. ஸோ பியூட்டி அப்படின்ற ஒரு ஷேடோ அவரை சடனாக வந்து டச் பண்ணுது. அது வந்து இவருக்கு ஷாக்கிங்கான ஒரு ஃபீலாக தான் இருக்குது. நேச்சரை ஃபர்ஸ்ட் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அவர் தென் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் அவரால் என்ஜாய் பண்ண முடியுது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது அப்படின்றது சொல்லியிருக்கிறாரு. தென் 6th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த poet promised to devote, ஸோ அவரோட லைஃப்பை வந்துட்டு நான் பியூட்டிக்கு நான் டிவோட்டடாக இருப்பேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ பியூட்டி அப்படின்றது என்னோடய நீ இருப்பேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக உனக்கு டிவோட்டடாக இருப்பேன், இந்த லைஃப்பில் உன்னை நான் செரிஷ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவரோட மெமரிஸ் என்ன தான் அவர் வந்து பியூட்டியோட அவர் அட்டாச்சாக இருந்தாலும் பாஸ்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த ஒரு மெமரிஸ் வந்து அகெயின் அவரோட லைஃபுக்கு வரணும் அப்படின்ற ஒரு தேர்ஸ்ட் அவருக்குள்ளே இருக்குது. அவரோட லவ்வாக இருக்கலாம், எல்லாமே அகெயின் ப்ரெசென்ட்லேயும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. பட் அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அன்டில் பியூட்டி வந்து இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய சஃபரிங்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாத வரைக்கும் இவரால் எந்த ஹாப்பினஸையும் ப்ராப்பராக என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாரு. விச் மீன்ஸ் ஒரு மனுஷன் என்னைக்கு நேச்சரை அக்செப்ட் பண்ணிக்கிறானோ, நேச்சரோட அவனோட லைஃப்பை கடந்து போகிறானோ, அப்போ தான் அவனுக்கு இந்த வேர்ல்ட்லி ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து ஒரு ப்ராப்பரான ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வேர்ல்ட்லி ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து ரிலீஃப் வேணும் அப்படின்னா அந்த பியூட்டியை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுதான் உங்களை வந்து ஒரு ஃப்ரீடமான ஒரு லைஃப்குள்ளே கொண்டு போக முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. ஹி கால்ஸ் பியூட்டி ஆஃபுல் லவ்லினஸ். ஸோ பியூட்டியை வந்து அவர் லவ்லினஸ் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு மீனிங் வந்து இது பியாண்ட் தி வேர்ட்ஸ், அவரால் டிஸ்கிரைப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அழகான ஒரு இமோஷனாக அந்த பியூட்டி இருக்குது, நேச்சர் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. தென் ஃபைனல் ஸ்டான்ஸால் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் அந்த டே வந்து ரொம்ப சீரியஸாக அவருக்கு ஃபீல் ஆகுது, அண்ட் ஆல்சோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அமைதியாக அவருக்கு ஃபீல் ஆகுது. ஆட்டம் அப்படின்றது என்றைக்குமே ஒரு ஸ்பெஷல் ஹார்மனி இருக்கும் இல்லையா, அதில் கம்பேர் டு சம்மரோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஆட்டம் சீசனில் ஒரு பீஸ் இருக்கும், ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக சம்மரால் அது கொடுக்க முடியாது, சம்மருக்கு இம்பாசிபிள்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீல் வந்து ஆட்டம் கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் பாயட் வந்து நம்புறாரு, இந்த பியூட்டி அப்படின்ற பேர் வந்து என்னோட லைஃப்பில் என்னோட யங் டேஸில் எனக்குள்ளே இருந்திருக்கு, தேட்ஸ் ஒய் என்னோட லைஃப் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு, ஸ்டில் அது இருக்கணும், அது இருக்கிறதுனால தான் என்னோட லைஃப் வந்து இவ்வளோ காமாக இருக்குது அப்படின்றதையும் அவர் நம்புறாரு. அண்ட் ஆல்சோ அந்த பியூட்டி கிட்ட அவர் கேட்டுக்கிறாரு, யாருக்கெல்லாம் இந்த ஒரு பியூட்டி வந்து தேவைப்படுதோ, யாரெல்லாம் உன்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டேயும் நீ போ, எல்லாருக்குமே நீ வந்து அந்த ஒரு பிளெஸ்ஸிங்கை நீ கொடுக்கணும், அந்த ஒரு பீஸ் எல்லார் லைஃப்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அண்ட் ஆல்சோ பீப்புளுக்கு நீ டீச் பண்ணு,
எப்படி அவங்க எந்த விஷயத்த பார்த்து பயப்படணும், யார அதிகமா அவங்க லவ் பண்ணணும், எல்லா ஹியூமனையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், நேச்சருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும், இந்த மாதிரி நெறைய விஷயங்கள நீ அவங்களுக்கு சொல்லிக் குடு. எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும். இந்த பியூட்டி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாரோட லைஃப்லயுமே ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லா நேச்சர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னும், அது எவ்வளோ அழகான ஒரு ஃபீல் நமக்கு குடுக்கும் அப்படின்னும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.